நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற இந்த ஒரு வாக்கு எப்பொழுது நிறைவேறுகிறது அப்படின்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கணும். கர்த்தருடைய வழி என்ற ஒன்று இருக்கிறது. கட்டளைகளை அநேகர் கை கொள்ளுகிறார்கள், அவருடைய வழிகளிலும் நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ உபவாசிக்கும் போது அது முகவாடல், வெளியே முகம் வாடி இருக்கிறது வெளியே தெரிய கூடாதபடி நீ நன்கு முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் பூசுன்றார். இது வழி சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாம் கட்டளைகள் அல்ல, இவைகள் கர்த்தர் கற்பிக்கிற வழிகள், நியமங்கள். இவைகளெல்லாம் கர்த்தர் கற்பிக்கிற வழிகளாய் இருக்கின்றன. நீ கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து அவர் வழியின்படி நடந்தேன்னா உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் நிலைப்படுத்துவார். கர்த்தர் இந்த ஒரு அருமையான ஒரு பணி செய்வார், நிலைப்படுத்துதல். அப்பதான் நீ கடன் வாங்குகிறது நிற்கும், அழகா நிற்கும். அப்ப பின்மாற்றங்கள், ரகசிய பாவங்கள் இருந்தா கடன் வாங்குதல் நிற்காது. அதற்கு இதுவும் ஒரு காரணம். நிலைப்பட்டு என்ன ஒன்னு பின்ன இழுத்தாலும் போகாத ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனுஷனா இருந்தேன்னா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். உங்களுக்கு வர்ற மிகப்பெரிய தேவை, உங்களை கடன் வாங்க செய்யத்தக்கதான ஒரு தேவை வருதுன்னா அது வராமல் இருக்கத்தக்கதா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிலைப்படுத்த ஜெபம் பண்ணுங்க. உங்க வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஒர்க் பண்ணா ஆசீர்வாதம். இல்ல, உன் வேலைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்காம நீங்க மேலே எழும்பி போயிடலான்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த உலகம் அதை தட்டி பறிப்பதற்கு எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ட்ரெஷரி, நல்ல பொக்கிஷசாலை, பொக்கிஷசாலைன்னா ட்ரெஷரி, பெரிய பொக்கிஷசாலை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பொக்கிஷ சாலையை திறப்பா. வானத்திலிருந்து நம்ம ஆண்டவர் வைரத்தையும் வைடூரத்தையும் தங்கத்தையும் பொத்துன்னு போட மாட்டார், உங்க வேலையை ஆசீர்வதிப்பார். பெரிய பொக்கிஷசாலை, எவ்வளவு பெரிய பொக்கிஷசாலை வச்சிருக்காரு பாருங்க. வானமே அவருடைய பொக்கிஷசாலை, வானமே அவருடைய சிங்காசனம், அவர் பொக்கிஷசாலையும் வானம் அப்பாடா திறந்து வைக்கிறார். ஆனா நீங்க வேலைகளை செய்யும் போதுதான் அதுல ஆசீர்வாதம் இறங்கி உங்க எல்லைகள் பெருகுது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் குடும்பத்துல எந்த ஒரு ரகசிய பாவம் இல்லாம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டது போல, ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டது போல நின்று பாருங்க. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்லாம் அழகா சரியான நேரத்துக்கு வரும். ஏற்ற காலத்துல மழை பெய்யும், உன் தேசத்துல மழை பெய்யும். சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால், சம்மதம் தெரிவிக்க மாட்டேதுன்னு என்ன அர்த்தம்? சோம்பல் நிறைஞ்சு நிக்குது. நம்முடைய கைகள் சோம்பலா இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு பல ஆசைகள் இருக்கு, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. நல்ல பெரிய பர்னிச்சர் கடைகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆசை இருக்கும், ஆனா ஆசையே அது நிறைவேறாது. ஏன்? சோம்பல், சோம்பேறித்தனம். ஆசை தான் இருக்குது, தீர மாட்டேங்குது அந்த ஆசை. சோர்வு, டிப்ரெஷன், சோர்வு, கவலை, சோர்ந்து போற ஒரு நிலைமை. முயற்சிக்கிறாங்க, சில முயற்சி செய்யறாங்க, ஆனா அதுல தோல்வி வந்த உடனே நின்னுறாங்க. அப்படியே வேதனைப்பட்டு மடிஞ்சு போறாங்க. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் சோர்ந்து போக மாட்டார், சோர்ந்து போகிறது இல்லை. இப்ப கவனிங்க, நட்சத்திரங்கள் கோடா கோடியா கிடக்குது, பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் நம்பர்ல கிடக்குது. ஆனா அவைகளெல்லாம் எண்ணுறாரு, அவைகளுக்கு எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். அத்தனை நட்சத்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் சோர்வடைகிறது இல்லைன்னா என்னைக்கும் அவர் அப்படி ஒரே நிலையா, டயர்ட்னஸ் என்பதே அவர் கிடையாது. பார்த்துக்கிடுங்க, அப்படி அவர் இருக்கிற அவரோட போல நீங்க மாறுங்க. அவர் புள்ள நீங்க எப்படி இருக்கணும்? சோர்ந்தே போகாதீங்க எந்த இடத்திலும். இப்படி நடந்துச்சுன்னா நீங்க கடன் கொடுக்கிறவர்களா மாறிடுவீங்க. இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, கடன் வாங்குகிறவர்களா இருக்க மாட்டீங்க. கடன் வாங்குகிற நிலை மாறி போகும், அழகா மாறிடும். எப்படி இந்த பழைய காலத்துல எல்லாம் நாடகத்துக்கு பின்னாடி ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, வீடு மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா
அடுத்த பெரிய ஸ்கிரீன் இறக்கிட்டு ஏற்றுவாங்க, அரண்மனையா மாறிடும். பின்னாடி இருக்கிற ஸ்கிரீனை அரண்மனைக்குரிய வரைபடத்தை வச்சிருவாங்க, அவ்வளவுதான். உங்களுடைய பேக்ரவுண்டே ஆண்டவர் மாற்றுவாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து நிலைப்படுத்தி, உங்க கர்ப்பத்தின் கனியில் ஆசீர்வாதம், உங்களுடைய வேலையில் ஆசீர்வாதம், உங்க மிருக ஜீவன்களையும் ஆசீர்வாதத்தை தருவார்.